நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் நம்முடைய கடமையை கரெக்டாக செய்ய வேண்டும். நம்முடைய கடமையை நாம் கரெக்டாக செய்தால் அதற்கு உறுதுணையாக நம்முடைய ஆண்டவரும் இருப்பார் என்று நான் இந்த வேளையிலே நான் குறிப்பிட்டு நடந்ததையும் நடந்து முடிந்ததையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய 2 பேர் இருந்தார்கள். 2 பேர் இருந்தாலும் தாய் தந்தையும் மகனும் என்று வைத்துக்கொள்வோமே. அவர்களுக்கு ஒரே ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை தான் எல்லா வேலைகளும் செய்யும். ஒரு முறை அவள் இருவரும் பிரயாணப்பட்டு போக இருந்தார்கள். கொஞ்சம் தூரம் மகன் கழுதை மேலே ஏறிக்கொள்வான். இன்னொரு கொஞ்சம் தூரம் அப்பா கழுதையில் ஏறிக்கொள்வான். இரவு வந்தது. அவன் மகனிடம் சொன்னார், கழுதையை நல்லா பார்த்துக்க, கட்டி வச்சுக்க, நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது என்று சொன்னான். இருவருக்கும் களைப்பு தான். அப்பாவுக்கு இருந்த களைப்பு மகனுக்கும் வருமல்லவா. அவன் சரி அப்பா என்று சொல்லிவிட்டு கழுதைக்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து, ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், கழுதையை நீங்கள் தான் பார்த்துக்கணும், கழுதையை நீங்கள் பார்த்துக்கணும், நாளைக்கு கழுதை நான் எந்திரிக்கும் போது கழுதை முன்னால் நிற்கணும் என்று அவன் பிரார்த்தனை செய்து படுத்து விட்டான். காலையில் எழுந்து பார்த்தவுடன் கழுதையை காணவில்லை. உடனே அப்பா எப்பவும் போல அப்பா அம்மார்கள் திட்டுறது தான் அவங்க வேலை. உடனே என்னடா நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறிய, எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, அப்பா நீ எங்கள் மேலே கோச்சுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் தானே சொல்கிறீங்க எதை எடுத்தாலும் ஆண்டவன் பார்த்துக்குவார், ஆண்டவன்கிட்ட நீ நடந்துக்கணும், கரெக்டாக நடந்துக்கணும் சொல்கிறீங்கன்னா, நான் அப்படித்தான் 3 தடவைக்கு ஒரு தடவைக்கல 3 தடவை நான் ஆண்டவன் சொல்லிட்டேன், நான் தூங்க போகிறேன் கழுதையை பார்த்துக்கணும் சொல்லிட்டு படுத்தேன். நான் கழுதை நான் இப்படிப்பா பொறுப்பாக முடியும்னு சொன்னேன். வந்ததே கோபம் அப்பாவுக்கு. ஏண்டா, சோறு கொடுப்பது கடவுளுடைய வேலை. அந்த சோறு ஊட்டி விடுவாரா? நீ தான் எடுத்து சாப்பிடணும், அதுவும் கூட தெரியாமல் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன்னு இருப்பியா என்று ஒரு கடுமையாக வசைப்பாடினார். இதே போலத்தான் தேவன் ஆகிய கர்த்தர் ஆகிய கடவுள் எந்த ரூபத்தில் வருவார், எப்படி வருவார் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாம் முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்பது நடந்த ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜெர்மனியில் ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தில் அதுக்குரிய பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்தார், அதுக்கு ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார். டெய்லி ஒருவர் வருவார். டெய்லி திடகாத்திரமான ஒரு முரட்டு சுபாவம் அல்ல, பார்த்தால் ஒரு திருடனை போல் இருக்கிற முகத்தையுடையவர் ஒருவர் வருவார். கரெக்டாக 1 மணிக்கு வருவார். 1 மணிக்கு வந்து ஐ ஆம் ஹியர், நான் வில்லியம் இங்கே இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், போய்விடுவார். அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு டவுட் வந்தது, என்னடா இது இவன் இப்படி வந்துட்டுருக்கிறானே, பார்த்தா திருடமாக இருக்கிறானே என்று சொல்லி அந்த ஆலயத்தின் பொறுப்பாளர்கிட்ட போய் சொல்கிறான். இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு ஐயா, எனக்கு பார்த்தா டவுட்டாக இருக்குது என்று சொல்லும் பொழுது, நானே வருகிறேன் என்று அதே மாதிரி 1 மணிக்கு வந்து பார்த்தார். அதே மாதிரி வருவார், ஒரு வார்த்தை தான், நான் வில்லியம், நான் இங்கே இருக்கிறேன், போயிடுவார். ஆனால் அடுத்து ஒரு 2-3 நாட்கள் கழித்து அவர் வரவே இல்லை என்றவுடன் இவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடுது. சரி, இந்த வில்லியம் எங்கே தான் இருக்கிறார் என்று பார்க்கும்போது அவர் போகும் வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலயத்தின் பொறுப்பாளர் கேட்டார், ஏப்பா டெய்லி வருவேன், 1 மணிக்கு வருவேன், நான் வில்லியம், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன், இன்றைக்கி ஏன் இப்போ 1 மணி ஆச்சு ஏன் வரலேன்னு கேட்கும் பொழுது அவன் அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, நன்றாக கேளுங்கள், எனக்கு ஜெபிக்க தெரியாது, பிரார்த்தனை பண்ண தெரியாது, என்ன எப்படி நான் வணங்குவது என்று தெரியாது, அதற்காகத்தான் நான் வருவேன், நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். ஆனால் இங்கே படுத்த பிறகு அந்த கரெக்டாக 1 மணி ஆகும்போது நான் சொல்வது போல் ஆண்டவர் என்கிட்ட வந்து, நான் ஆண்டவர் இங்கே இருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாதே என்று என் அருகில் வந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த கரெக்டாக 1 மணிக்கு வருவார், நான் இருக்கிறேன் கவலைப்படாத, நான் தேடி போனது ஒரு காலம், ஆனால் அவர் தேடி வந்து என் அருகில் நிற்பது இந்த காலம் என்று சொல்லி முடித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரியே, நீ வணங்குவது
உண்மையாக வணங்குகிற எந்த தெய்வம் உன்னை கைவிடாது என்பதற்காகத்தான் இந்த நடந்த கதையும் நடந்து முடிந்த கதையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். எந்த நேரத்திலும் தேவனால் எல்லாம் கூடும். தேவன் உன்னை மறப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, உன்னையும் அதுபோல் காத்து நடத்துவார் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?